வணக்கம். இந்த காணொளியில் ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம். பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். அவர் அப்படி சஞ்சரிக்கும் காலம் கடக மாதம் என்று அழைக்கப்படுகிறது. வருகின்ற ஜூலை மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் உச்சமடைகிறார். ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம், வீரம், வெற்றியை தரக்கூடியவர் சூரிய பகவான். மற்றும் கடக ராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய நிலையில் புதன், சூரியன், சுக்கிரன் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தையும் சில ராசிகளுக்கு கெடு பலன்களையும் அளிக்கப் போகிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். ஆடி மாதம் 1ஆம் தேதி கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும், கடக ராசியில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்பராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர். மற்றும் ஆடி மாதத்தில் 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் கடகராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது, எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும், அதற்கான பரிகாரங்கள் என்ன மற்றும் நட்சத்திர பலன்களை இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் இந்த மாதம் கௌரவம் அதிகரிக்கும் மாதமாக திகழும். சமூகத்தில் உரிய அந்தஸ்தும் செல்வாக்கும் பெறுவீர்கள். கடினமான காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது அவசியம். ஒரு சிலருக்கு வேலை ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் வேலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு ஏற்படுவது சற்று சிரமமாக இருக்கும். வரவை விட செலவுகள் அதிகரிக்கும். முடிந்த அளவிற்கு இந்த மாதம் திட்டமிட்டு பணத்தை செலவு செய்வது நல்லது. குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்தால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கையால் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கக்கூடும். கூடுமானவரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகள் அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நல்லது. எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடிதான் முடிக்க வேண்டியிருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். அரசாங்க விவகாரங்கள் இழுபறியாக இருக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியிருக்கும். தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவு உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதற்கேற்ற ஆதாயமும் கிடைக்கும். பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவி கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் அமையும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது. அக்கம்பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். மாதத்தின் மத்தியில், அதாவது 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மனதில் தேவையற்ற பயம் வந்து போகும். இதனால் உடல் நிலையில் லேசான பாதிப்புகள் உருவாகும். உடலில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு பின் சீராகும். வெளி உணவுகளை முடிந்தவரை தவிர்ப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. எதையும் ஒளிவு மறைவு இன்றி வெளிப்படையாக பேசுவதால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். எவரையும் எடுத்தறிந்து பேசாமல் எல்லாரையும் அனுசரித்து செல்வது நல்லது. பண வரவு ஓரளவுக்கு இருக்கும். கடன் பிரச்சனை பாதியாக குறையும். குடும்பத்தில் தடைப்பட்டு கொண்டு இருந்த சுப காரியங்கள் யாவும் தடைகள் விலகி கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவில் புத்திர பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசினால் வரும் பிரச்சனைகள் குறையும். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும்.
உற்றார் உறவினர்களின் ஆதரவு பெருகும். சிலருக்கு புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும். வீட்டில் பொருள் சேர்க்கை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். ஒரு சில நேரங்களில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றுமாக இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்ற கூடுதலாக செலவழிக்க வேண்டியிருக்கும். பூர்வீக சொத்துகளில் இருந்து வந்த வில்லங்கங்கள் நீங்கும். சொத்து பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். ஆடி மாதத்தின் இறுதியில், அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயும் குரு பகவான் சேர்க்கையால் வீண் வாக்குவாதங்கள் அகலும். மனதில் உற்சாகம் ஏற்படும். ஆனாலும் வீண் பகை உண்டாகலாம். நண்பர்களிடம் இருந்து பிரிய வேண்டி இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும். சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனமாக இருங்கள். எதிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும். கடன் கொடுக்கும் போது கவனமாக இருங்கள். வாகன வசதி உண்டாகும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும். நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும். எதிலும் நிதானம் தேவை. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல், கூடுதல் உழைப்பும் இருக்கும். சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீர்கள். மேலிடத்தில் மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். உங்கள் திறமை பளிச்சிடும். இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. விசாகம் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஆடி மாதம் யோகமான மாதமாக அமையும். 12 ஆண்டிற்கு பிறகு உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் காணாமல் போகும். உங்கள் ராசிநாதனும் குருவுடன் இணைந்து குருமங்கள யோகம் உண்டாகி இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சியை இப்போது அடைவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். வாழ்க்கை துணையை இணைந்தவர்களுக்கு மறுமணம் கூடி வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறும். பணியாளர்களால் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தேங்கி இருந்த தொழிலில் மாற்றம் ஏற்படும். உற்பத்தியும் லாபமும் அதிகரிக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டிருப்பவர்களின் விருப்பங்கள் பூர்த்தியாகும். செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகும். அலைச்சல் குறையும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்துகள் சேரும். நீங்கள் ஈடுபடும் செயல்களில் வெற்றி உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஆடி மாதம் நினைப்பதை நிறைவேற்றும் மாதமாக இருக்கும். சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து சங்கடமான பலன்களை வழங்கி வந்த நட்சத்திரநாதன் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகும். உடல் நிலை சீராகும். கனவு நனவாகும். துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும். குரு பகவானின் பார்வைகள் செல்வாக்கு உயரும். நெருக்கடிகள் நீங்கும். பொருளாதார நிலை உயரும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் காண்பீர்கள். ஒரு சிலருக்கு புதிய சொத்துகள் சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் வருமானம் உயரும். ஆன்மீகவாதிகள் செல்வாக்கு அடைவார்கள். வெளிநாட்டு தொடர்பால் லாபம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணத்திற்கான முயற்சிகள் வெற்றியாகும். நிறைவேற்றாமல் இருந்த வேண்டுதல்களை நிறைவேற்ற குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்று வருவீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஆடி மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மாதமாக இருக்கும். ராசிநாதன் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் காலம் இது. உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகுவதுடன் சந்தோஷம் அதிகரிக்கும். உங்கள் நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் தோன்றும். புதிய பாதை அமையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சங்கடங்கள் விலரும். ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கும் வாய்ப்பு உண்டாகும். உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும். மாதத்தின் முற்பகுதியில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவானால் கனவுகள் நனவாகும். பொன் பொருள் சேரும். முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை உண்டாவதால் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். திறமை வெளிப்படும். வேலை செய்யும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புத பகவானின் சஞ்சார நிலையும் 5ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால்
மேற்படிப்பில் சில சங்கடங்கள் ஏற்படுத்தும் என்பதால் இந்த நேரத்தில் மாணவர்கள் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்துவது நல்லது. சனிக்கிழமைகளில் அனுமானை வழிபட சங்கடங்கள் யாவும் நீங்கும், முயற்சிகள் வெற்றியாகும், நன்மை உண்டாகும். நன்றி, வணக்கம்.